பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எப்படி இருந்தார் என்றால், ஆதியிலே வார்த்தையாய் இருந்தார். வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இதுதான் கர்த்தருடைய செய்தியாக இருக்கிறது. அப்படி அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர், அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாம்சமானார். வார்த்தை மாம்சமாகி. வார்த்தை மாம்சமாகி என்றால் அப்ப அந்த வார்த்தையிலே எவ்வளவு வல்லமை இருந்திருக்கும் என்று பாருங்கள். வார்த்தை மாம்சமாகி என்றால் அந்த வார்த்தையிலே எவ்வளவு சக்தி இருந்திருக்கும் என்று பாருங்கள். வார்த்தை மாம்சமாகி என்றால் அது எவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தையாக இருந்திருக்கும் என்று பாருங்கள். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தைகளை தான் அவர் பிரசங்கித்தார். தேவனுடைய வார்த்தைகளைத்தான் அவர் போதித்தார். தேவனுடைய வார்த்தைகளைத்தான் அவர் ஜனங்களுக்கு வலியுறுத்தி பிரசங்கித்தார். என்னை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்திலே நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் மாம்சமானார். பாவ மாம்சத்தின் சாயலானார். மாம்சத்திலே பரிகார பலியானார். மாம்சத்திலே பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். இவைகளெல்லாம் வேதாகமத்தின் வசனங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இவைகளெல்லாம் வேதாகமத்தின் வசனங்கள். ஆண்டவர் வார்த்தையான ஆண்டவர். ஆண்டவர் அந்த வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமாகிவிட்டார் இல்லையா? இப்ப அதானே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மாம்சமானார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து வாசம் பண்ணினார். மாம்சத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாரா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையினால் நிறைந்திருந்தார். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் கிருபையினால் நிறைந்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் கிருபையினால் நிறைந்திருந்தார். ஆண்டவருடைய கிருபை மிகப்பெரியது. ஆண்டவர் எதனால் நிறைந்திருந்தார்? கிருபையினால் நிறைந்திருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிருபையினால் நிறைந்திருந்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் கிருபையினால் நிறைந்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் the full of grace என்று நாம் படிக்கிறோம். முழுமையாய் கிருபைக்குள்ளே இருந்தார். முழு கிருபை அவருக்குள் இருந்தது. அவர் முழுக்க கிருபைக்குள்ளே இருந்தார். கிருபையின் நிறைவை அவர் உடையவராய் இருந்தார். கிருபையின் முழுமையை அவர் உடையவராக இருந்தார். கிருபையின் பரிபூரணத்தை அவர் உடையவராக இருந்தார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். கிருபையினால் மட்டுமல்ல, சத்தியத்தினால் அவர் நிறைந்து காணப்பட்டார். அவருடைய ஊழியத்திலே அவர் சத்தியத்தினால் நிறைந்தவராயிருந்தார். அவர் சத்தியத்தை மட்டுமே போதித்ததினால்தான் நிறைய மக்கள் அவரை எதிர்க்க தொடங்கினார்கள். நிறைய யூத குருமார்கள், ரவிமார்கள், வேதபாரகர், பரிசேயர் எல்லாம் எதிர்க்க தொடங்கினார்கள். காரணம், அவர் சத்தியத்தை பேசினதினாலே. அதனால்தான் ஒரு மனிதன் அவரிடத்திலே வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் யாரை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவருடைய பிரமாணங்களை குறித்து அவன் கேட்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் 2 அந்த கோல்டன் பிரமாணங்களை சொல்லுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருக்கிற ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையையும் உம்முடைய சத்தியத்தையும் நாங்கள்
புரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆசீர்வதியும் தடைகளை எடுத்து போடும். உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருங்கள். காட் பிளஸ்.